பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிபாலன். வெற்றி அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். வாழ்க வளமுடன். நாள்தோறும் நலம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினப்பலன் பொது பலனை பற்றி பார்ப்போம். மேசம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு பொது பலன்கள். முதலில் பார்ப்பது மேஷராசி. மேஷராசி அன்பர்கள் தொழில் மேன்மையும் வளர்ச்சியும் புதிய முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு நன்னாளாக அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. கட்டுமானத் துறையில் வேலை செய்யக்கூடிய உயர் அதிகாரிகள், பெரிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு பாராட்டுகளும் சம்பள உயர்வுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு வெற்றி வாய்களை சூடக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இந்த காலகட்டம் அவர்களுக்கு அமைகின்றது. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். தாயகம் திரும்பி தன் தாயை பார்ப்பதும், தன் தாய் நாட்டில் வீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மொத்தத்தில் மேசராசி அன்பர்கள் ஒரு 80% பேர்களுக்கு ஒரு சுபபலனாக இந்த நாள் அமையும். மேஷத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு திருப்தி. ரிஷபராசி நேயர்கள், உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. எதை செய்தாலும் நீங்கள் பிரம்மாண்டமாக செய்து முடிப்பீர்கள். அப்படிப்பட்ட வல்லமை இயற்கையாகவே உங்களுக்கு இயங்கக்கூடிய ஆற்றல் சக்தியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதேபோல் குடும்பத்தில் அரசு உத்தியோகத்திலோ அல்லது அரசு துறையில் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஈடுபாடு இருந்தால் உங்கள் குடும்பத்தார்களுக்கு நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அரசாங்கத்தால் அரசியலால் உங்களுக்கு லாபங்கள் மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு கலைத்துறையில் சார்ந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான பாராட்டுகளும் ஒரு நிறைய விடாமுயற்சியில் வெற்றி பெற்று அதில் சுகபோகமாக ஒரு நல்ல சந்தோஷத்தை காணக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இடம் வாங்கி போட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த நேரங்களில் எங்கே சொத்து இருந்தாலும் நல்லா சொத்தாக என்று பார்த்து வாங்கி கொள்ளலாம். வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. பண வரவு தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களிடத்தில் வந்து சுழன்று கொண்டிருக்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை ஒரு 85% நபர்களுக்கு ஒரு அற்புதமான பாசிட்டிவான எனர்ஜியாக நடந்து கொண்டு தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். மொத்தத்தில் ரிஷபராசி பெருமைக்குரிய ராசி. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் தாயாரின் மூலமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனமிட்டு உங்களுடைய பழைய கடந்த காலங்களெல்லாம் பேசாமல் வருகின்ற வாழ்க்கை எப்படி வாழலாம் என்று மனமிட்டு பேசி அதன் மூலமாக சுமூகமான விஷயங்களை நீங்கள் கையாண்டு உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தை வழி உறவினர்கள் மூலியமாக நல்ல செய்திகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. காதல் செய்பவர்களுக்கு பெரும்பாலும் இப்பொழுது காதல் செய்பவர்களுக்கு மிதுன ராசியை பொறுத்தவரை காதல் கைகூடும் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு தன வரவும் நிசத்தனமாக ஒரு தேவையான ஒரு பணவரவு கையில் இருக்கும். பெண்களுக்கு ஆபரணங்கள் ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. மிதுன ராசியை பொறுத்தவரை பெருமைக்குரியது. அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற ராசி கடகராசி. கடகராசியில் ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைகிறது. எதிர்பார்த்த அளவுக்கு தனவரவுகள் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. தாய் வழியில் உள்ள சொத்துக்கள் அல்லது தாயின் மூலியமாக ஒரு நல்ல ஒரு நன்மைகள் பெறக்கூடிய ஜாதகக்காரர்களாக இந்த கடகராசி லக்னக்காரர்கள் உள்ளார்கள். உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலியமாக ஒரு நன்மையான விஷயங்களும்
அவர்கள் மூலியமாக அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற சில முக்கியமான ஒரு விஷயங்கள் இன்று ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். வெளிநாடு வேலையில் தேடுபவர்கள் அவர்கள் இன்று அந்த வெளிநாடு தொடர்பு கொள்ளலாம். அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக இந்த நாளில் கிடைக்கும். அதேபோல் வெளிநாட்டில் உள்ளவர்கள் தன்னுடைய தாய்நாட்டிற்கு வந்து தன் தாயை பார்ப்பதற்குண்டான ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் கடகராசி நேயர்களுக்கு அமையும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோனங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு கடகராசிக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ஆகையால் கடகராசிக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு 90% அற்புதமான நாளாக இந்த கடகராசி நேயர்களுக்கு அமைந்துள்ளது. அடுத்து சிம்மராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டிரம் நடப்பதால் மௌனம் சாதிப்பது ரொம்பவும் நல்லது. உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் மௌனத்தில் இருந்து தன்னுடைய வேலைகளை நிறைவேற்றிக் கொள்வது மிகவும் சிறந்தது, உத்தமம். அரசு துறையில் வேலை செய்பவர்களும் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். பொறுமையாக இந்த நாளில் நீங்கள் நகற்றுவது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். கோயில் வழிபாடுகள் அதுக்கெல்லாம் சென்று நீங்கள் வழிபாடு செய்வது உத்தமம். இந்த நாளில் மருத்துவமனைக்கு இந்த சிம்மராசியில் இருப்பவர்கள் இந்த நாளில் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம். ஏனென்றால் மருத்துவமனையில் உங்களுக்கு இன்றைக்கு நெகட்டிவாக தான் நடக்கும். அதனால் நம்ம நாளை பார்த்து கொள்ளலாம். அதேபோல் சிம்மராசி மௌனம் சாதிக்க வேண்டும். ஒரு 50% நன்மை தரக்கூடிய ஒரு நாளாக தான் சிம்மராசிகளுக்கு உண்டு. அடுத்து கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். காதல் விவகாரத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான செய்திகள் எல்லாம் இன்று வந்து சேரும். தனவரவு தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இருக்கும். பிள்ளைகள் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாளில் அதிகமாக உண்டு. கணவன் மனைவியிலேயே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகமாக உண்டு. பெரியவர்களுக்கு மதித்து அவர்களுடன் சுமூகமாக சென்று நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு ஏதுவாக ஒரு அற்புதமான ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் செல்வதால் உங்களுக்கு எதிர் தொழில் செய்பவர்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக தான் இந்த நாள் அமையும். நிறைய வியாபாரத்தில் நிறைய பண வரவுகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் உண்டு. கன்னிராசியை பொறுத்தவரை ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்கிறது. 90% நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நாங்கள் பார்க்க இருப்பது பெண்கள் கணவனிடையே நல்ல ஒரு ஒற்றுமைகள், மேன்மைகள், சுமூகமான ஒரு விஷயத்தில் முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த நாள் அமைகிறது. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த நாள் அமையும். நிறைய வெற்றிகள் குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அதிகமாக உண்டு. சினிமா துறையில் வாய்ப்பு கேட்டும் சினிமா துறையில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கும் அத்தனை துளாராசி நேயர்களுக்கும் ஒரு அற்புதமான நாளாக ஒரு காலகட்டமாக இந்த நாள் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அவர்கள் எடுத்த காரியம் நல்லபடியாக முடிவுக்கு வரும். அரசு வேலையில் செய்பவர்களுக்கும் அதிகமான முயற்சிகள் செய்து தன்னுடைய மேலதிகாரிகளிடம் பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. மருத்துவ சிகிச்சை பெற்று நலமுடன் வீடு திரும்பக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த ராசியை சார்ந்த அந்த நோய்கள் உட்பட்டு பரிபூர்ணமாக குணமாகி வீடு திரும்புவார்கள். கல்யாணம் வயது உடையவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய வரன் தேடும் ஒரு அற்புதமான கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அவர்களுக்கு அமையும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் சுபம். ஒரு 90% பேர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த துலாம் ராசி இன்று இருக்கின்றது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இந்த நாட்களில் உண்டு. அதாவது
புதிதாக தொழிலை நான் விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்னா அற்புதமாக இந்த நாளில் நம்ம அதை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு அற்புதமான ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. சொத்துக்கள் விற்பதற்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கும் ஒரு ஏதுவான ஒரு காலகட்டமாக இப்பொழுது விருச்சிக ராசிகளுக்கு இருக்கிறது. பெண்களுக்கு தொழில்துறையில் அவர்களும் நல்ல ஒரு பெரிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த நாள் இருக்கிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு நாட்களாக இந்த நாள் அவர்களுக்கு அமையும். நல்ல கல்வியில் முன்னேற்றம், தெளிதல், புரிதல் அனைத்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் சாதனை செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றிகளை பெற்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல சுகபோகமாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெற்றோம். அந்த குழந்தை பெறுவதற்குண்டான தாய்மார்கள் சுகப்பிரசவத்துக்குண்டான விஷயங்கள் எல்லாம் இந்த நாளில் குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ஆகையால் அந்த குழந்தை பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பவர்களுக்கும் சுகப்பிரசவமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளில் விருச்சிக ராசிகளுக்கு உண்டு. கொடுத்த காசு, கடன் திரும்பாமல் இருப்பவர்கள், நீண்ட நாளாக பாக்கி அப்படி இருப்பவங்க இன்றைக்கி அவங்களுக்கு அந்த பணம்லாம் தன்னுடைய கைகளுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால் விருச்சிகம் நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய நாட்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிற தனுசு ராசி. தனுசு ராசியில் முதல்ல பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா உத்தியோகத்தில் பாராட்டுகள், பதவி உயர்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அவர்களுக்கு உண்டு. அரசு துறையை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில் வேலை செய்பவர்கள் உங்கள் அனைவருக்கும் ஒரு சலுகைகள் கிடைக்கக்கூடியவும், ஒரு மேலதிகாரிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடியவும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அவர்களுக்கு உண்டு. அரசாங்கம் மூலம் சிலருக்கு அரசு மூலம் வரக்கூடிய ரொம்ப நாள் நிலுவையில் இருந்த சில விஷயங்கள், அதாவது பட்டா அதாவது அரசாங்கத்தின் மூலமாக எது கிடைக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக தள்ளி போடுறது இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த ராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த தொழில் தொடங்குபவர்கள் இப்பொழுது தொடங்கினால் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக காலகட்டமாக அவர்களுக்கும் அற்புதமாக இருக்கிறது. வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து திரும்பி தாயகம் தன்னுடைய தாய்நாட்டையும் பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினியர்களுக்கு அதிகமாக உண்டு. அவர்களுக்கு ஒரு 70% பேர்களுக்கு ஒரு சுப பலன்களாக இந்த நாட்களில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். வரன் தேடுபவர்களுக்கு அற்புதமாக வரன்களை கிடைக்கும். பெண் பார்க்க செல்லலாம். நல்ல ஒரு அற்புதமான செய்திகள் வரக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாள் அமைகிறது. தனவரவு தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கிறது. தொழில் வளர்ச்சியில் தொழிலை பொறுத்த வரைக்கும் சமமான ஒரு நிலை ஏற்படும். நிறைய விஷயங்களில் ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்த சில விஷயங்கள் தொழில் மூலியமாக இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் அதை வெற்றி அடைவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்களில் செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. வெளியூர் நல்ல ஒரு அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு வழக்குகளில் இருப்பவர்கள் வெற்றி வாய்ப்புகள் தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. கோர்ட்டு வழக்குகள் நீண்ட நாட்களாக நீடித்து கொண்டிருக்கின்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தீர்ப்புகளாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்பொழுது இருக்கிறது. உணவு முறைகளில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செயல்படணும். உணவு முறைகள் உங்களுக்கு சில ஒத்துக்காத உணவு முறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஆகையால் உணவு முறைகள் நீங்கள் சுதாரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் உங்களுக்கு ஒரு 75% நபர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்கின்றது மகர ராசினர்களுக்கு. அடுத்து நாம் பார்க்கிறது கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரச்சனைகள் ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாட்கள் இருக்கின்றது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மூலம் நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விளையாட்டில் இருப்பவர்களுக்கு விளையாட்டில் நிறைய ஒரு வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவர்களுக்கு அதிகமாக உண்டு.
குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவி மனைவி கணவன் இவர்கள் இருவரும் ஒற்றுமையாக சேர்ந்து செயல்பட்டால் அந்த தொழிலிலோ அல்லது அவர்கள் உத்தியோகத்திலோ நல்ல மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது, கணவன் சொல்வதை மனைவி கேட்பதும், மனைவி சொல்வதை கணவன் கேட்பதும், இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதை பார்த்துக்கங்க. நண்பர்களோட பார்த்து பழகிங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து இந்த நாட்களில் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட் உங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த டைமில் உண்டு. உடல்நிலையில் அக்கறை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாள்தோறும் உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு 50% நபர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக தான் இருக்கிறது. ஆகையால் கும்பராசியை பொறுத்தவரை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மீனராசி. மீனராசி வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக, ஒரு ஆற்றல் மிகுந்த நாளாக இந்த நாள் அவர்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு செய்திகள் அவர்களுக்கு வந்து சேரும். அவர்கள் தாய்நாடு வந்து போவதற்கு நல்ல ஒரு உகந்த நாட்களாக இந்த நாட்கள் இருக்கின்றது. சில விஷயங்களில் அவங்க வந்து மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த நாளில் இருக்கிறது. ரொம்ப நாளாக வரக்கூடிய வரவுகள் ஏதாவது தங்கியிருந்தால் அது இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நேரங்களாக மீனராசினர்களுக்கு இருக்கிறது. கணவன் மனைவி இடத்துல அந்யோன்யங்கள் ஏற்படும். கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து சில முடிவுகளை எடுப்பீங்க. உங்கள் குடும்பத்திற்காக பல விஷயங்களை நீங்கள் யோசித்து ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் 100% ஜெயிக்கும். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் முடிவு, என் முடிவு தான் பெருசுன்னு நினைக்காதீங்க. அவங்க முடிவு என்னன்னு கேளுங்க, நீங்கள் அவங்க முடிவு என்னன்னு கேட்டு அந்த முடிவுக்கு ஒத்து போய் நீங்கள் முடிவு எடுத்துக்கிறீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வெற்றியும் சுகமும் அதிகமாக நீடித்து இருக்கும். இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வெற்றி, அந்த வேலை, ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா குடும்பத்தோடு சேர்ந்து பேசி முடிவெடுக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் மீனராசினியர்களுக்கு குறிப்பாக. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து குடும்பம் என்பது ஒன்றாக இருந்து ஒன்றாக முடிவெடுத்தால் அதனுடைய வெற்றியே மிக அற்புதமாக இருக்கும். அதனால் இந்த சந்திர பகவான் உங்கள் ராசியை பிரயாணம் செய்து கொண்டிருப்பதனால் அந்த மனோநிலை என்பது உங்கள் குடும்பத்தில் அனைவருக்குமே வந்து இருக்கும். ஆனால் மீனராசினியர்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மீனராசினியர்கள் தங்கள் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்ந்து தன்னுடைய முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் வெற்றிகளையும் வளங்களையும் பெறலாம். உங்களுடைய சகோதரர்கள் மூலியமாக நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி அரசு துறையில் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுமூகமாக வேலைகளை நடைபெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த நாளில் உண்டு. நன்றி, வணக்கம். இந்த மேஷம் முதல் மீனம் வரை ராசி பலனை இன்று பார்த்தோம். இவை அனைத்தும் பொது பலன்களே. ஆகையால் ஜோதிடர் வெற்றி பாலனாகிய நான் வெற்றி அஸ்ட்ரோ டிவி என்று யூடியூப் மூலிமா உங்களை சந்திக்கிறேன். அதில் மட்டும் மகிழ்ச்சி அளிக்கிறேன். நாள்தோறும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த யூடியூப் மூலியமாக உங்களுக்கு நான் தினப்பலன்களை கொடுக்க இருக்கிறேன். அதனால் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். அவர்களுடைய ராசிகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் வந்து உங்கள் லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்படி தான் ஒத்து போகும். இது வந்து ஒரு 50% உங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இது நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா அற்புதமாக உங்களுக்கு அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் டெய்லியும் கிடைக்கும். நீங்கள் அந்த மனநிறைவோடு அந்தந்த நாளையில் அந்தந்த வேலைகளை செய்து வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளம்.